ஓவர் கான்ஃபிடன்ஸ் சொல்றாரு. நான் தோக்கல, எனக்கு இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தோத்தவ மாதிரி என்ன ஃபீல் பண்ண வைக்காதீங்க அப்படின்னு தானே அவர் பதிவு பண்றாரு. அவரோட ஃபீலிங், அவர் தோத்துட்டாருன்னா நமக்கு தெரியும்ல, அது அவரை வந்து தன்னைத்தானே தேர்த்திக்கிறாரு. அவருக்கு எப்படின்னா ஒரு மாதிரி இன்சல்ட் ஆயிடுச்சு. உங்களுக்கு புரியுதா? ஏன்னா சாட்டர்டே எபிசோட்ல விஜய் சேதுபதி சார் சொன்னது, மறுபடியும் சண்டே எபிசோட்ல வந்துட்டு அவரை வந்து பேச விடாம வந்து இருங்க சார் நான் பேசுறேன் ரெண்டு பேருக்குள்ள ஒரு வாக்குவாதம் மாதிரி வந்து அவர் அப்பவே ஆஃப். ஆக்சுவலா அவரோட ஃபேஸ் பாத்தீங்கன்னா அங்கேயே சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது அவரே நினைச்சிருப்பாரு ஓகே நாளைக்கு நம்ம வெளில போயிடுவோம். இன்னொன்னு அவரே நினைச்சிருந்தாலும் அதுக்கு மேல அவர் இருந்திருக்க மாட்டாருன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா அவருக்கு ஒரு மாதிரி இன்சல்ட் ஆயிடுச்சு. அது ஒரு ஃபேஸ் பார்க்கும் போதே தெரியுது. அதனால ஓகே தான். இது வந்து எப்படின்னா அவ்வளோ விஷயங்கள் உள்ள அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடு நான் தான் அப்படின்றத வச்சுக்கிட்டு உள்ள சக மனிதர்களோட பழக முடியாதுங்கிறது தான் என்னோட கருத்து. பட் ஃபேர் எவிக்ஷன். அவரை வெளியில அனுப்பிச்சதுக்கு அப்புறம் விஜய் சேதுபதி அவரை கலாச்சாரம் அது ஃபேர் சார். கலாய்க்கிறது அப்படிங்கிறது வேற, அவர் பண்ணதுக்கு உண்டான ரியாக்ஷன் தான் இது. இந்த ரியாக்ஷனுக்கு ஆப்போசிட் ரியாக்ஷன் தான் விஜய் சேதுபதி சார் பேசுனதே தவிர அவரா எதுவும் இவரை கிண்டல் பண்ணலையே.